இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போகணும் அப்படின்னா எல்லாருமே நினைப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பைக்கு, காரு, ட்ரெயின், மெட்ரோன்னு ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸை கண்டுபிடிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அதுபடி இப்போ இருக்கிற ஹை ஸ்பீட் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஸ்பீடா போக ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ட்ரெயின் கான்செப்டை சென்னையில அறிமுகம் செய்ய இருக்காங்க. லூப்னு தெரியும், அது என்ன ஹைப்பர் லூப் தானே யோசிக்கிறீங்க? ஹைப்பர் லூப்னா என்ன? சென்னையில இந்த திட்டம் வந்தா எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு சீக்கிரமா போகலாம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப தூரமா இருக்க இடத்துக்கு போகணும், ஆனா அதே சமயம் டைமும் சேவ் பண்ணணும். இதுதான் இப்ப இருக்க பலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதை நிஜமாக்குறதுக்கான வேலையில தான் சென்னை ஐஐடி இறங்கி இருக்காங்க. இந்த ஹைப்பர்லூப் அப்படிங்கிறது தரை வழியா பிரத்யேக டியூப் மற்றும் கேப்சியூல் மூலமா மின்னல் வேகத்துல பயணிக்கக்கூடியது. அதாவது குறைந்த காற்றழுத்த குழாயில அதிவேகமா பயணம் செய்யறதுக்கு ஏதுவா உராய்வு மற்றும் எதிர்ப்பை குறைக்க மேக்னெட்டிக் லீவியேஷன் அப்படிங்கிற உந்து விசையை பயன்படுத்தி மற்ற போக்குவரத்தை விட அதிவேகமா பயணிக்கக்கூடியதுதான் இந்த ஹைப்பர்லூப். இது தொடர்பா பல்வேறு உலக நாடுகள் ஆய்வுல ஈடுபட்டு வர நிலையில இப்போ சென்னை ஐஐடியும் இந்த போட்டியில கலந்துகிட்டு இருக்காங்க. சென்னை ஐஐடி ஆசியாவிலேயே முதன்முறையா 410 மீட்டருக்கு பிரத்யேகமா திறந்த வெளியில ஆய்வகம் ஒண்ணு அமைச்சு அதுல பரிசோதனை முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இதுக்கு இந்திய ரயில்வேயும் அவிஷ்க ஹைப்பர்லூப் குழுவும் இணைஞ்சு இந்த பரிசோதனைகளை செய்யறாங்க. இது அதிகபட்சமா மணிக்கு 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமா பயணிக்கும்னு சோதனை ஓட்டத்தோடைய முடிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுபடி பார்த்தா சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 15 to 20 நிமிடங்களுக்குள்ள இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் மூலமா பயணிக்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த ஹைப்பர்லூப் தரை வழியா பயணிச்சாலும் மேக்னெட்டிக் லீவியேஷன் மூலமா அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய குழாய்க்குள்ள மிதந்துகிட்டு தான் போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. கூடவே இப்போதைக்கு பொருட்களை சுமந்து செல்ற கார்கோவை பயன்படுத்தி சோதனையை மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க இந்த குழு. பரிசோதனையில் இருக்கக்கூடிய இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் முழுக்க முழுக்க உள்நாட்டு டெக்னாலஜியில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி முழுவதும் சென்னை ஐசிஎஃப்ல மேம்படுத்தப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஹைப்பர்லூப் சோதனை பணிகளை மார்ச் 15 மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டப்ப சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹைப்பர்லூப் சோதனை குழாய் தான் ஆசியாவிலேயே மிக நீண்ட ஹைப்பர்லூப் சோதனை அமைப்பு அப்படின்னும் விரைவில் உலகின் நீண்ட குழாய்களா மாறும் அப்படின்னும் பேசியிருந்தார். கூடவே அடுத்த 2 இல்ல 3 மாசங்கள்ல அடிப்படை சோதனைகள் முழுமையா நிறைவடைஞ்சு 7 இல்ல 8 ஆண்டுகள்ல பொது பயன்பாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஐஐடியின் இயக்குனர் காமகோடி தெரிவிச்சிருக்காரு. அதிவேக போக்குவரத்தை சாத்தியப்படுத்தும் போது அதிக செலவினம் மற்றும் மாசு ஏற்படுறதை தவிர்க்கவே அழுத்தம் குறைக்கப்பட்ட வெற்றிட குழாயில செல்லும் ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை பயன்படுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஹைப்பர்லூப் திட்டத்தை இந்தியா, ஜெர்மன் கூட்டு முயற்சியால செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு. அதுக்காக டியூட்டர் ஹைப்பர்லூப் நிறுவனம் TUM மற்றும் நியோவேஸ் டெக்னாலஜிஸோட சென்னை ஐஐடி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கூடவே டியூட்டருடன் சிஸ்டா நிறுவனமும் இணைஞ்சிருக்கிறதால இந்தியாவில் அதிவேக போக்குவரத்து டெக்னாலஜியை உருவாக்குறதுல சர்வதேச அளவில் முக்கிய இடத்தை இந்தியா பிடிக்கும்னு சொல்லப்படுது. பல உலக நாடுகள் தங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை உலகுக்கு வெளிப்படுத்தும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வர அதே சமயம் இந்த ஹைப்பர்லூப் கான்செப்டை நிகழ்த்த முடியாம தவிக்கும் போது இந்தியா முழுக்க முழுக்க உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட டெக்னாலஜிஸை வச்சு இந்த ஹைப்பர்லூப் திட்டத்தை சாத்தியப்படுத்தி இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லியா தெரியணும்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.